பகவானி மௌனையோ இதுதான் நீரானோ பகவானி மௌனையோ பரிதாபம் கண்ணில் கண்டு கருணை இல்லாததே சத்தரகளை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தோம். யாதொரு கதியில் இறைவா காசிநாத் காசி விஸ்வநாத் கருணையின் திருவுருவி படி காசிநாத் பார்போற்றும் பரம்பொருளே எல்லாம் வாழ வைப்பாய் என்று சொன்னார்கள். கண்ணும் மகளும் அணிதினமும் திருமணியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே விதித்தால் எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா பகவானி மௌனையோ இதுதான் நீரானோ பகவானி மௌனையோ பரிதாபம் கண்ணில் கண்டு கருணை இல்லாததே சத்தரகளை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தோம். யாதொரு கதியில் இறைவா காசிநாத் காசி விஸ்வநாத் கருணையின் திருவுருவி படி காசிநாத் பார்போற்றும் பரம்பொருளே எல்லாம் வாழ வைப்பாய் என்று சொன்னார்கள். கண்ணும் மகளும் அணிதினமும் திருமணியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே விதித்தால் எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா எப்படித்தான் வாழ்வதப்பா என்னதான் செய்வதப்பா கண்டிருந்த நிலையாகி பிள்ளையற்ற வாழ்வாகி மிகவும் அரும்பெரும் கலைப்பெண்களை திறந்திட்ட அறிவுச் சான்றோர்களை பொன்னலில் பொங்கும் பைந்தமிழ் நாட்டில் புகழ்மனம் பரப்பில் பொலிவுடன் விளங்கும் எழில்மிக்க ஊர் பெருங்குடி மக்களை முத்தாக மணியாக தித்திக்கும் தீந்தமிழ் முழக்கமிட்டு எத்திக்களும் புகழ்மனம் பரப்பும் என்னுயிர் கலைஞர்களை அன்னையும் பிதாவும் உணர்கொண்டு மாதா பிதா குரு தெய்வம் என்ற மறைமொழியை மனதிலே பதித்து உங்கள் மலர்பாதம் தொடுகின்றேன். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழிலே சிறந்து விளங்குவது இந்த நாடகக்கலை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சத்தியம் நீதி நேர்மை மாய்மை தவறாது வாழ வேண்டும் என்று வரையறுத்து கூறுவதுதான் நாடகக்கலை. சத்தியத்தை தன் உயிரின் மேலாக மதித்து சமதர்மத்தை நாடெங்கில் நிலைபெறச் செய்து மணிமுடி தரித்த மாமன்னன் மயானவரை சென்ற அவல நிலையை சித்தரிப்பதுதான் ஹரிச்சந்திரா என்ற மாபெரும் காவியம். காவியத்தின் காவிய நாயகனாக வருகிறேன். நன்றி, வணக்கம். கை பொருள் தனை
கைப்பொருள் இழந்தேன் காதலி மகனை விற்றேன் 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 இறைவா 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 துயரார் மணிமணிக்கு கல்வதி அரசு கைபொருள் இழந்து காதலி மகனை விட்டு பொய்யதூரை கலஞ்சி காட்சி விஸ்வனா கருணையின் திருமருவே அல்லும் பகலும் அனுதினமும் திருவடியை பணிந்திருந்த நாங்கள் பொய்யது உரைக்கலஞ்சி விதனில் அடிமையானே மையகமெல்லாம் காத்தே இந்த மையகமெல்லாம் காத்த மன்னா மயானத்தை காக்கலானே காத்த மன்னல் இந்த மையகோ காத்த மன்னல் மயானோ காக்கலானே தெய்வமே 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 பொய்யது உரை கழுதி பொய்யது உரை கழுதி பொய்யது உரை கழுதி பொய்யது உரை கழுதி இந்த மையம் காக்கு புறப்பட்டு தெய்வமே 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 ஆதிசிவ சங்கராமல் அன்பு மனப்பாடப்பட்டு ஆதிசிவ சங்கராமல் அன்பு மனப்பாடப்பட்டு ஏறுவது நெஞ்சவர்கள் ஏனுணரி நெஞ்சவர்களோ ஏனுணரி நெஞ்சவர்களோ என்பால் இறங்கவில்லை மோசிகமகாமுனிவல் மோசிகமகாமுனிவல் கொடுமையினால் சிவமே கோசரை நாடிலந்தே கோசரை நாடிலந்தே கோசரை நாடிலந்தேன் கோசரை நாடிலந்தேன் குடிபடையை இழந்தேன் 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 மோசிகமகாமுனிவல் சிவமே
கொடுமையினால் சிவமே கோசலை நாடிலந்தே கோசலை நாடிலந்தே கோசலை நாடிலந்தே கோசலை நாடிலந்தே குடிபடையை இழந்தே ஆலோசனைகள் மிக்க அமைச்சரை நான் செங்கோல் பிடித்த மன்னர் செங்கோல் பிடித்த மன்னர் செங்கோல் பிடித்த மன்னர் குருகோல் பிடித்தலாமே நான் என்ன குற்றம் செய்தேன் நாகரிக தேசிக ஜெகதீசா ஜெகத்தரட்சகா ஜெகமுகனும் பரம்பொருளே அருள் வடிவே திருவுருவே கருணாகரா கருணை கடலை யாருக்கு என்ன குறை செய்தேன் யார் குடியை கிடைத்து வாழ்ந்து முன்னுலகில் உன் அருள் பெற்று அனைவரும் இன்பற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனுதினமும் உன் திருவடியை பணிந்திருந்த நான் என்ன குற்றம் செய்தேன் இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றமா நீதி தவறாக 56 தேசத்தை நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தது குற்றமா சத்தியத்தை தன் உயிரின் மேலாக மதித்து சமதர்மத்தை நாளையில் வேதனை செய்தேன் அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா நாடு நகரங்களை இழந்தேன் பெண்குலத்தின் திருவிழக்காம் பத்தினியை பிரிந்தேன் பாசத்தால் என்றெடுத்த மகனையும் பிரிந்தேன் நட்பிற்கே வித்திட்ட நண்பனையும் பிரிந்தேன் நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறு நிற்கும் என் நிலை கண்டு உன் மனம் நிறைந்தவில்லையா கல்லாகிவிட்டாய் உன் மனம் கல்லாகிவிட்டதா உன் கடைக்கண் திறந்து இந்த இளையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்த்தாலே போதுமே ஆண்டவா பகவானே 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 மௌனமேனோ எதுதாவும் நீதிதானோ பகவானே மௌனமேனோ பகவானே மௌனமேனோ எதுதாவும் நீதிதானோ பகவானே மௌனமேனோ பரிதாபம் கண்ணில் கண்டு கருணை இல்லாததேனோ பரிதாபம் கண்ணில் கண்டோ பரமனை நாடும் ஏனை பாறையாடிலும் பெற
பகவானே மௌனமேனோ இதுதானோ பகவானே மௌனமேனோ பகவான் கண்ட தேவா 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 பகவான் கண்ட தேவா இரவை படைத்த தேவனோ இது என்ன மாய செய்யோ பகவானே மௌனமேனோ இதுதானோ இதுதானோ பகவானே மௌனமேனோ படகை தள்ளாட செய்தார் படகை தள்ளாட செய்தார் சூறை காற்றில் சூறை காற்றில் வேலை திசை மாற செய்யலாமோ கரை காணும் வேலை திசை மாற செய்யலாமோ பகவானே மௌனமேனோ யாவும் நீதிதானோ பகவானே மௌனமேனோ பகவானே மௌனமேனோ கதையை கேட்பதற்கென்று இந்த உலகத்திலே முன்னைத்தவர்கள் இருக்கிறார்கள். அயோத்தியாபுரியில் மணிமகுடம் தரித்த நாள் முதல் வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து அரசு புரிந்து ஒரு நாளில் காதியின் மைந்தரும் தவத்தில் சிறந்து வருமான விஸ்வாமித்திரன் கொலுமண்டபத்திற்கு வந்தார். அன்னவருடைய வருகையை அறிந்த நாள் அரியா சடத்தை விட்டு கீழே இறங்கி ஓடிவந்து அன்போடு உபசரித்து தக்க இருப்பிடத்திலே அமரச் செய்து என்னை நாடி வந்த காரணம் யாது கூறுங்கள் என்று. ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டு நலனுக்காகவும் யாகம் செய்ய போகிறேன், அதற்கு கொஞ்சம் திரவிய வேண்டும் என்றார். நாட்டு மக்களுடைய நலனே எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று மறுத்தால் என்று எவ்வளவு வேண்டும் சொல்லுங்கள். மதகரையில் இறைத்து அவரை செய்து கையிலே வெள்ளி கம் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சாட்டி அறிந்தால் எவ்விடம் போகுமோ பொன்குருவியம் தந்தால் எனது யாகம் நிறைவேறும் என்றார். அவர் எத்தப்படி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம், அங்கு திருடர்கள் பயமுண்டு. யாகத்திற்கு மூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு இப்பொருளை உன்னிடத்திலிருந்து எடுத்துச் செல்கிறேன் என்றார். தாங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் ரவுரவாதி நரகத்தில் சேர்வதாக சுருதிகள் கூறுகின்றபடியா இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகநல்ல எடுத்துச் செல்லுங்க என்று. கவலை வேண்டாம், உன்னுடைய கலையாளி மதுரத்தையும் என்னுடைய ருத்ராட்ச மாலையும் அடையாளமாக வைத்தால் ஞாபகம் வந்துவிடும் என்றார். இருபேரும் சம்மதித்து அடையாளமாக வைத்து சென்ற சில நாட்களில் எனது அருமை கொடிகளிட்ட பயிர்களை எல்லாம் மிருக சாரங்களை ஓடி வந்து தெரிவிக்க ரதகஜ துரகமதாது என்ற 4 வகை சேனைகளோடு காட்டிலே சென்று மிருகங்களை அழித்து ஒரு இடத்தில் பயணித்திருந்தேன். இரு நடனமாதர்கள் வந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆடலையும் பாடலையும் மதித்தனால் அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடுத்து அதை விடுத்து பூச்சக்கர குறையை வெற்றி மாலையையும் பரிசாக சேர்த்தார். எடுக்கக்கூடிய பொருளாயிருந்தால் தயங்காது கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று மறுத்தால் எங்கள் இருபேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். சேதைகளை தந்தாரமிட்டு பிரதாரம் இஷ்டிக்காதவன் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரை கூறினேன், கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தேன், அழைத்து பேசினேன். அவரை ஓடோடி போய் முனிவரிடம் தெரிவிக்க முனிவர் சினம் கொண்டு என் கொலுமண்டபத்திற்கு வந்தார். எழுகடல் புரண்டோடும்படியாக அணிந்திருந்த மணிமகுடத்தை காணால் ஏற்றி மணிமுடி மண்ணிலே உருண்டோடியது.
27 தலைமுறையாக என்றுமே தலைவணங்கா மணிமுடி என்னால் தலைவணங்கியதின் காரணம் அந்த அளவுக்கு நான் கொடுமை செய்தேன் இறைவன். இருந்தாலும் நவரத்தினங்கள் பதித்த கிரீடத்துள்ள கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியது ஒன்று பாதத்தை தொட்டேன். நான் அனுப்பிய பத்திரிகையை ஏன் அடித்து துரத்தினாய்? அவர்கள் விவாகம் செய்தாருடைய என்றால் என் கோபம் தீராது என்றார். அனைத்து உணர்ந்த தாங்கள் இவ்வாறு கூறலாமா? நான் மனமானவர், எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான், எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதவர் போல் பேசுகிறீர்களே. அதற்கு மாறாக கண்ணை வேண்டினோம் ஏகுவே, காக்கின்ற மண்ணை வேண்டினோம் வாகுடன் ஏகுவே ஏகுவே ஏகுவே. பண்ணை வேண்டிய நீ சொற்குல பெண்ணை வேண்டினேன். பீடுயர் மாதவா 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 மாதவா. தாயே சிவகாமி நீ ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் கருணமம்மா. தாயே சிவகாமி தயவுரிவாய் அம்மாவே. தாயே சிவகாமி ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் கருணமம்மா. தாயே சிவகாமி ஒரு வார்த்தை சொல்ல தயவுரிவாய் அம்மாவே. ஏகப்பட்டோ துயரோ நீயே எடுத்துரைப்பாய், எடுத்துரைப்பாய். ஏகப்பட்டோ துயரோ நீயே எடுத்துரைப்பாய். இளையம் பாதி மலர் எல்லையில்லாத அரசே, சிவகாமி ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் கருணமம்மா. எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி, எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி. எப்படி இதில் எல்லாம் தப்புவதல் வருக. எல்லையில்லா உலகில் எத்தனை எல்லையில்லா உலகில் தொல்லைகள் பல கோடி. எப்படி இதிலெல்லாம் தப்புவதல் வருக. சொல்லாமலே பகைவர் கொல்லுகின்றார் தாயே. சொல்லாமலே பகைவர் சொல்லுகின்றார் அம்மா. இல்லையம் பதிவனர் எல்லையில்லாத அரசே, சிவகாமி ஒரு வார்த்தை சொல்ல தயவு செய் கருணமம்மா. என் இரு நேத்திரங்களை கேட்டாலும் தருகிறேன், நாடு நகரங்களை கேட்டாலும் தருகிறேன். ஆனால் ஒருபோதும் இந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். ஹரிச்சந்திரா, உனது கண்களை எதற்காக? கூறியபடியே 56 தேசத்தை எப்பொழுதை தார வார்த்து கொடுத்து விடு என்றார். ஒரு வார்த்தை விமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியவனாகி விடுவேன் என்று கருதிய நான் அன்பு மனைவி தாராவதியை கெண்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்து 56 தேசத்தை முனிவருக்கு ஒவ்வொன்றாக தாரை வார்த்து சற்று நேரம் கழித்தபின் யாகத்திற்காக உழைத்த திரவியத்தை விட்டு சென்றேன். அதை கொடு என்று தாங்கள் விட்டு சென்ற திரவியம் தான் அரண்மனையிலே களஞ்சியங்கள் வைத்திருக்கிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாடு நகரங்களை தார் பார்க்கும் பொன்னீங்களாக தாரை பார்க்கவில்லையே. இல்லை என்று சொல்லிவிடும் போய்விடுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். ஏதாவது ஒரு தவணை கொடுங்க. தவணைக்கு தாங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன். ராஜகர் 48 நாட்கள் தவணை தருகிறேன்.
எவனுக்கு எனக்கு சேர வேண்டிய திரவியத்தை நட்சத்திரகரை அனுப்பி வைக்கிறேன், அவரிடம் கொடுத்து அனுப்பு என்றார். சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன். ஒன்பொருள் தருவதாக தாங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும்? உன்னை இந்த ராஜ உடையில் போக அனுமதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காய் வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் என் உயிரின் மேலான குடிமக்களையே நான் விட்டு பிரிந்து செல்லப் போகிறேனே. இந்த ராஜ உடை அவ்வளவு எனக்கு பெரிதம். எனது மக்களை விட இந்த ராஜ உடை அவ்வளவு எனக்கு ஒன்றும் பெரிதல்ல சுவாமி, கொடுங்க. தாங்கள் விருப்பப்படியே அணிந்து செல்கிறேன் என்று கூறிய நான் காளி கொடுத்த சேரும் பாடு பின்னும் இழந்தேன் இழந்தேன் இழந்தேன். இந்த வஸ்திரம் இழந்து காவி வஸ்திரம் படைந்தனார் அன்பு மகனை ஒரு கரத்திலே பிடித்து உயிரோடு உயிராய் உறவாடி வெட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்தேன். நகரங்களை எல்லாம் விட்டு காசிவா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். செல்லும் வழியிலே நட்சத்திரகர் படாது பாடுபடுத்தினார். வெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கட்டி போட்டு அடித்தார், கால்களில் விளங்கிட்டு ஒளிமறித்தார். அதிபலி தூரம் சென்றவுடனே இனிமேல் என்னால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாது, காசிவா நகரம் வரை சுமந்து செல்ல வேண்டும் என்றார். நவரத்தின மாலைகளும் முத்து மாலைகளும் அணிந்த இந்த தோள்கள் சத்திரகரை சுமந்து சென்று காசிமா நகரத்தை அடைந்தோம். யாதொரு கதீவில் இறைவா, காசிநாத், காசி விஸ்வநாத், கருணையின் திருவுருவே, படி காசிநாத், பார்போற்றும் பரம்பொருளே, அந்த மகளை எல்லாம் வாழ வைப்பாய் என்று சொன்னார்கள். கல்லும் மகளும் அணிதினமும் திருமணியை பணிந்திருந்த நாங்கள் காசி மண்ணிலே விதித்தால் பட்ட கஷ்டமெல்லாம் தொலைந்து விடும் என்று சொன்னார்கள். இறைவா, அதெல்லாம் எங்கள் வாழ்வில் பொய்யாகிவிட்டது. உன்னை தாயாக தந்தையாக அறிவை போதித்த அன்பு குருவாக உன் திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றேன். இதான் கடைக்கண் திறந்து இந்த இடைக்கு அருள் செய்ய வேண்டும் இறைவா. தத்துவமே சைவ குணத சமரசமே ஞான தெய்வமே 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 சர்க்குருணி தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேணும் இறைவனே. அருள் தர வேணும் இறைவனே.
உருகி பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே அன்பினால் உருகி வழிபாடவே அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தருவதே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தருவதே கற்றவருக்கு தெய்வமே துணை என்று வந்தோம். இந்த தெய்வம் கூட எங்கள் மேல் கருணை காட்டவில்லையே. இறைவா, உனக்குத்தான் எங்க மீது கருணை இல்லை. என்னை பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரியே, உன் மனம் கூட இறங்காதா தாயே? இல்லமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இடர் தவிர்ப்பதும் யாரம்மா? இல்லமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இடர் தவிர்ப்பதும் யாரம்மா? விற்பதும் யாரம்மா? இருக்க பிள்ளை எங்களாமா என்றும் நீ இருக்க நானும் வாழலாமா? இருக்க பிள்ளை வாழலாமா நீ இருக்க நான் வாழலாமா? பெற்ற தாயிருக்க பிள்ளை எங்களாமா என்றும் நீ இருக்க நான் வாழலாமா? ஓராயிரங்கள் தான் உடையவளே உடையவளே ஆயிரம் தான் உடையவளே ஆதி பகவாதி பகவாதி உமையானவளே ஆதி பகவாதி பகவாதி உமையானவளே இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இடர் தவிர்ப்பதும் யாரம்மா? கற்றவருக்கு தெய்வமே துணை என்று வந்தோம். அந்த தெய்வம் கூட எங்கள் மேல் கருணை காட்டவில்லை. பொழுது விடிந்தால் முடிவரைக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்தாகவே என் நிலைமையை உணர்ந்த எனது மனைவி, சுவாமி, நமக்கென்று எந்த ஒரு பொருளும் இல்லை, உங்களுக்கென்று இருக்கும் ஒரே ஒரு சொத்து நானும் மகனும் தான். மனதை கல்லாக்கி காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கோரி விட்டு விடுங்கள். என்ன வார்த்தை சொன்னான்? உங்களை விற்பதா? உங்களை பிரிந்த இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ முடியும்? வேண்டாம் கண்ணே,
வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா சொல். வேறு என்ன வழி இருக்கிறது? எப்படி பொருளை கொடுக்க போகிறீர்கள்? மனைவி என்ற பந்த பாசத்திற்கு இடம் கொடுப்பதற்கு நேரமில்லை. காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கூறிவிட்டு முனிவர்க்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் என்றார். ஒரு வழி எனக்கு திருப்பேர்களையும் இரு கரங்களிலே பிடித்தேன். காசிமா நகரத்து வீதிகளிலே கேவலம் ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மனைவியை மகனை பெருத்தருவாக விலை கூறிச்சேன். இந்த உலகத்திலே யாருமே செய்யாத செயலை நான் செய்து காட்டிவிட்டேன். இறைவா, நான் செய்து காட்டிவிட்டேன். தலைமதி முகத்தினாலே மலையாளை கரம் பிடித்து உள்ளதனை சிரசில் வைத்து புற நடத்தி முன்னே விலை விதி பயனோ என் தலை விதி பயனோ இந்த தாரணி இழந்து போது தலை விதி பயனோ இந்த தாரணி இழந்து போது விலை மதியாத பொன்னை இந்த விலை மதியாத பொன்னை நான் இந்த விலை மதியாத பொன்னை நான் விற்கிறேன் வாங்க வாரே. உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருளாவியை கடலுக்கு விட்டது. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவி கடலுக்கு விற்பது. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை அலைகடல் மேவும் தொரும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல அலைகடல் மேவும் அதை போல யானை வாயில் கரும்பதை போல அலைகடல் மேவும் தொரும்பதை போல யானை வாயில் கரும்பதை போல நிலையும் இழந்தேனே வினையும் புகுந்தேனே. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோர் நிலை பாருமையா. தன்மானம் என்னாலும் தன்மானம் எல்லே எல்மானம் காக்கவே பிறந்தவனல்ல. பெருமானும் இல்லாரும் பெருமானம் இல்லை பெருமான காக்கவி பிறந்தவர்கள் அரசனுமாண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் உறுதிமையாரே. அரசனாடியும் விதியின் முன்னாடி அமைதியை இழப்பார் உறுதிமையாரே. அரசனுமாண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் உறுதிமையாரே. அந்த அனுபவ நேர்ந்ததினாலே உலகம் அறியாத
கூறி சென்றேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் என்பவர் மனைவியையும் மகனையும் விலைக்கு வாங்கி பொன்பொருள் கொடுத்து என் கண்ணெதிரே அடித்து இழுத்து சென்ற அந்த கொடிய செயலை நெஞ்சம் மறக்கவில்லையே. என்னை பிரிந்து சென்றவர்கள் இந்நேரம் எப்படியெல்லாம் துன்பத்தால் துவண்டு வாழ்கிறார்களோ நினைத்து பார்க்கவே நெஞ்சமில்லையே. இறைவா, மறுமுறையும் காண முடியுமா? காண முடியாமலே போய்விடுமா என்று கூட எல்லாம் பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகத்தை காணாது இந்த உலகத்திலே என்னை தன்னன் தனிமையாக தவிக்க வைத்து விட்டாயே இறைவா. பெற்ற மகனின் மலரை சொல் கேளாது, உற்ற மனைவியின் மலர்ந்த முகம் காணாது என் குற்றம் சுகமெல்லாம் துறந்து வாழும் இந்த சூழ்நிலை எனக்கே வந்ததப்பா. இந்த சூழ்நிலை எனக்கே வந்ததப்பா. என்னதான் செய்வதப்பா, செய்வதப்பா, என்னதான் செய்வதப்பா. எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா, எப்படித்தான் வாழ்வதப்பா, என்னதான் செய்வதப்பா. பெண்டிருந்த நிலையாகி பிள்ளையற்ற வாழ்வாகி, பெண்டிருந்த நிலையாகி பிள்ளையற்ற வாழ்வாகி, நாடிரண்டு பிறமுகத்தில் நடக்கும் தரமிழந்தே என்னதான் செய்வதப்பா, வாழ்வதப்பா. அன்னை தந்தையை இழந்தாய் உழைப்பால் நீ உயர்ந்தாய், உழைப்பால் நீ உயர்ந்தாய். அன்னை தந்தையை இழந்தாய் உழைப்பால் நீ உயர்ந்தாய். உன்னையே நம்பி வந்த உத்தமியும் ஒரு சேயும் உன் பிரிவன் மனம் உடைத்து உலகம் மாறி நிற்க என் மறைவாணி எல்லாது காலமும் கழிக்க வல்லார். என்னதான் செய்வதப்பா, எதை நம்பி எங்கு சென்று எப்படித்தான் வாழ்வதப்பா, எப்படித்தான் வாழ்வதப்பா. என்னதான் செய்வதப்பா. அது நகரம் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் அனைத்தையும் துறந்து முடிவாக மனைவியும் மகனையும் விலைகூறி விட்டு யாருமற்ற அனாதையாக திக்கு தெரியாத காட்டிலே தவிக்க வைத்து விட்டாயே. மனைவியையும் மகனையும் தெரு தெருவாக விலை கூறிவிட்டு அந்த பொருளை பெற்ற நான் தரகரிடத்திலே கொடுத்து முனிவரிடத்திலே சேர்த்து விடுங்கள் என்றேன். தரகரானவர், ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாட்கள் நடந்து வந்திருக்கின்றேன். எனக்கு என்ன தரப்போகிறாய்? 10,000 பொன் கொடுத்தால் ஒளியே, இல்லை என்றால் இந்த பொருளை முனிவரிடத்தில் கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன். என் உயிரிடு மேலால் என் மனைவியையும் மகனையும் நான் விட்டு பிரிந்து விட்டு இருப்பவன் நான் மட்டும். என்னையும் யாருக்காவது விலை கூறி விட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தரகு கூலியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் எதற்காக விற்க வேண்டும்? உன்னை விட்டு அந்த பாவத்தை நான் அடைய வேண்டுமா? முடிந்தால் நீயே விட்டுக் கொடு. அதுவும் சரிதான். நான் பட்ட கடனை நான் தானே தீர்க்க வேண்டும். என்னை விட்டு தருகிறேன் என்று கூறிய நான் பின்தொடர்ந்து வந்த அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். காசிமா நகரத்து வீதிகளிலே என்னை யாரிடமாவது விலை கூறி விட்டுவிடு. மனம் துணிந்து விலை கூற முடியாது மந்திரியார் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் நிலையை உணர்ந்த நான் என்னை நானே காசிமா நகரத்திலே விலை கூறி சென்று வீரவாகி என்னும் தனவந்தருக்கு அடிமையானே. பொற்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. காலால் எட்டி உதைத்தார். உங்களுக்கு உண்டான 2 பசுவின் கன்றுகளை அறுக்க வைத்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் அறுபட்டு ரத்தம் ஓடியதை பார்த்து
உனக்கு இந்த வீட்டு வேலைகள் நாம் செய்ய தெரியவில்லை. நான் காக்க மயானம் என்றிருக்கிறது, அங்கு போய் காவல் செய். வெள்ளிமுடி துண்டை எனக்கு அனுப்பிவை, அள்ளி கொடுக்கும் வாய்க்கரிசி ஆகாரத்திற்காக வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அறுசுவையோடு உண்ட மன்னன் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழ வேண்டும். அதுதான் முன் கருணை என்றால் அதை தடுப்பதற்கு நான் யார்? ஆளாண்ட மன்னன் சுடுகாடால போகிறேன். நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். விதிமணியோடு மதிமணியோடு நான் கதிவழி பெறவே மதிமணியோடு போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவினால் போகின்றேன் மயானே காவல் புரிந்திடவே மயானே காவல் புரிந்திடவே போகின்றேன்.